கர்மா. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் முதல் சாமானிய மனிதர்கள் வரையுமே இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் இருந்திருப்பீங்க. கர்மா அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? நம்ம நல்ல செயல் செய்தால் நல்லது நடக்க போகுது, கெட்ட செயல் செஞ்சோன்னா நமக்கு கெட்டது நடக்க போகுது. இதுதான் கர்மா, அவ்வளவுதான். ஆனால் ஏன் நல்லவங்களுக்கு எப்பயுமே கெட்டது நடக்குது? அதே போல் மிகப்பெரிய கெட்டது செய்தவர்களும் நல்லா தானே வாழ்கிறாங்க. ஈழத்தமிழர்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாதவர்கள், அவங்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது? அவங்கள கொன்ற ராஜபக்சேவுக்கும் மற்றவர்களுக்குமே அவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருக்கணுமே. ஆனால் இன்று வரையுமே கிடைக்காம தானே இருக்குது. நல்லது செய்பவர்களுக்கு நல்லது நடக்கணும்னா இங்கே நல்லது நடக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலர் இப்படியும் சொல்லுவாங்க, இந்த உயிரினத்தெல்லாம் கொல்லக்கூடாது, அதோடைய கர்மா உனக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இந்த உயிரினத்தை கொன்று உண்பதால் அதனுடைய கர்மா நமக்கு வந்து நாம் இன்னல்களுக்கு ஆளாவோன்னா, காட்டில் புலி எப்பயுமே மான வேட்டையாடிட்டு தான் இருக்குது, மற்ற உயிரினங்களை கொன்று தான் உண்ணுது. அந்த புலிக்கு ஏன் கர்மா வேலை செய்யலை? நாம் எந்த ஒரு தவறும் செய்யலைன்னா நமக்கு கெட்டது நடக்காது. எந்த ஒரு தவறும் செய்யாத இந்த மான் ஏன் இங்கே பலி ஆகணும்? ஏன் இங்கே துடிச்சு சாகணும்? நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும்னா அப்படி நல்லவர்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, கெட்டது செய்பவர்களுக்கும் தண்டனைகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ முதல்ல கர்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? நாம் கெட்டது செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் யார் நோட் பண்ணுறா? அதை நோட் பண்ணி நமக்கு தண்டனை கொடுப்பாங்களா? அப்போ நமக்கு மேலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையேங்க. அப்போ உண்மையில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, கர்மா என்பது உண்மைதான், 100க்கு 100 உண்மை. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம சமூகத்தில் கர்மாவை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்க, என்னென்னலாம் கேள்விகள் எழுந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க போகிறோம். கர்மானா என்ன? கர்மா இதனுடைய சொல் மூலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஓரளவு உண்மை தெரிய வரும். ஆனால் இதில் சேலஞ்சிங்கான ஒன்று என்னதுன்னா, இதனுடைய சொல் மூலம் இதுவரையும் யாருமே சொன்னது கிடையாது. ஒரு சிலர் சொல்றாங்க கரு கூட்டல் அம்முன்னுவாங்க. கருனா கருப்பு, கருமையம், அங்க இருந்தா எல்லாம் வந்தது, அதுதான் கருமானலாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்றபடியே இல்லை. இன்னும் ஒரு சிலர் கருனா கருப்பு, கோயில்ல கர்ப்ப கிரகம் இருக்குல்ல, நம்ம தாய் வயிற்றுல கர்ப்பப்பையில இருக்கோம்ல, அதுல இருந்தே நம்ம கர்மா ஆரம்பிச்சிருது, அதனால அது பேர் கர்மான்றாங்க. நம்ம கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும்போது கர்மா உருவாச்சுன்னா அது ஏன் கர்மான்ற வார்த்தை வரணும்? கருப்பைனே வச்சிருக்கலாம்ல. அப்போ இந்த பேரே நமக்கு வித்தியாசமாக இருக்குது. கர்மா முதல்ல இது தமிழ் சொல் தானா? ஆமாங்க, கர்மா என்பது தூய தமிழ் சொல் தான். நம்ம கருத்தினன் திருக்குறளில் பல இடங்களில் கர்மாவை பற்றி பேசியிருக்கார். குறள் எண் 467, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அப்புறம் இன்னொரு குறள் பாருங்க, கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. இந்த குறள்களெல்லாம் பாருங்க, கர்மா என்பது நாம் செய்யக்கூடிய வினை, செய்யக்கூடிய செயல் சம்மந்தப்பட்டே தான் இருக்கு. நாம் செய்யும் செயல்னு வச்சுக்கலாம். ஆனாலும் அதனுடைய சொல் மூலம் என்னவா இருக்கும்? எப்படி நாம் செய்யும் செயலுக்கு கர்மா என்ற பெயர் வந்தது? இதுவரையும் இதற்கான தெளிவான விளக்கம் யாரும் சொல்லல. இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க, கர்மா, இதை தூய தமிழில் கர்மம் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறது கரு கூட்டல் அம்மன் தான் எல்லாருமே பெரும்பாலும் பிரிப்போம். இப்படி பிரிப்பதால் தான் நமக்கு இதுக்குள்ளே இருக்க உண்மை நமக்கு தெரியல. கர்மா என்பது நாம் செய்யும் செயல், செய்யக்கூடிய செயல்ன்றது நமக்கு தெரிய வருது. திருக்குறள்லையும் அது சம்பந்தமாக தான் குறள்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு செயலை எதன் மூலமாக செய்வோம்? எதை வச்சு நம்ம செய்வோம்? நாம் ஒரு செயலை செய்வதற்கு, நல்ல செயலாக இருக்கட்டும் தீய செயலாக இருக்கட்டும், அதை செய்வதற்கு பெரும்பாலும் நம் உடலில் எந்த பகுதியை பயன்படுத்தும்? நம்மளுடைய கை தான். எப்பயுமே நம்ம கையை தான் பயன்படுத்துவோம். நம்ம ஒரு நல்லது செய்யினாலும் நம்ம கையை பயன்படுத்துவோம், ஒரு கெட்டது செய்யினாலும் நம்மளுடைய கையை தான் பயன்படுத்துவோம். அப்போ பெரும்பாலும் நாம் ஒரு செயலை செய்யும்போது நாம் நம்மளுடைய கையை பயன்படுத்தியே அந்த செயலை செய்கிறோம். கைக்கு மற்றொரு பெயர் கரம். சக்கரம்னு இருக்கும் பார்த்தீங்களா? சக்கரம்னா வேற ஒன்றும் இல்லை, அட்கரம். அதாவது 8 கரங்கள் உடையது தான் சக்கரம்.
கைக்கு மற்றொரு பெயர் கரம். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நம் கரங்களால் செய்கிறோம். அப்போ நம்ம கரத்தால் செய்யக்கூடிய செயலே கரம் அம் கருமம். கரமம்தான் கருமமாக மாறுகிறது. நாம் செய்யும் செயல்தான் கர்மா. இப்போ இதனுடைய சொல் மூலம் நமக்கு தெளிவாயிருச்சு. என்னது? கர்மானா நம்ம செய்யக்கூடிய செயல். ஆனால் அதனுடைய உண்மை தன்மை என்னது? உண்மையிலேயே நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்குமா? உண்மையிலேயே நாம் கெட்டது செய்தால் நமக்கு கெட்டது நடக்குமா? இப்போ ஒருத்தவங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திருப்பி கெட்டது நடக்குதுன்னா இந்த உலகத்தில் யாருமே கெட்டது பண்ண மாட்டாங்க. கெட்ட செயல் செய்வதற்கே பயப்படுவாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு மனசில் நினச்சி தப்பே செய்ய மாட்டாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. தப்பு செய்பவர்களும் நல்லா தான் வாழ்கிறாங்க. இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி, நாம் ஏன் நல்லது பண்ணோம்? அனைவருமே இந்த உலகத்தில் பிறந்துட்டு கொஞ்ச காலகட்டம் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். நாம் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலுமே கடைசியில் இதுதான் நடக்க போகுது. அப்போதுக்கு நாம் நன்மை செய்யணும். எதுக்கு நல்லவனாக வாழணும்? இருக்கிறது ஒரு லைஃப், நமக்கு பிடிச்சது எதுனா செஞ்சுட்டு போகலாம்ல. அது ஏன் நல்லது கெட்டதுன்னு பார்க்கணும்? இப்படி ஒரு சாமானியர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் கேள்வி கேட்குறவர் ஒரு சுயநலவாதின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார்? இந்த சமுதாயம் நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லாட்டி என்ன, நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னுவார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இப்படி சொல்லலாம், நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்கால தலைமுறையினர் நல்லா வாழ்வாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்குமே அந்த சுயநலவாதி என்ன சொல்லுவார்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படின்னே எனக்கு தேவையில்லை, நான் இருக்கும்போது நான் சந்தோஷமாக வாழ போகிறேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ண போகிறேன், என்னுடைய எதிர்கால தலைமுறைகள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு சாமானியர், அறியாமையில் இருக்கிறவர், சுயநலமிக்கவர் இந்த கேள்வி கேட்டால் இதற்கான பதில் தான் என்ன? நாம் எதுக்காக நல்லது பண்ணணும்? எதற்காக நல்லவனாக வாழணும்? நான் நல்லவனாக வாழ்வதால் எனக்கு என்ன பயன்? இந்த கேள்விக்கான பதிலுமே நாம் கர்மாவை பற்றி புரிந்து கொள்ளும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விழத்துடைய கடைசியில் இந்த கேள்விக்கான பதில் இருக்க போகுது. இப்போ நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கர்மானா என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷன் இருக்குல்ல, என்னது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா வினைக்கும் அதே அளவிலான எதிர்வினை உண்டு. இப்போ ஒரு பாலை செவத்தில் தூக்கி போடுறோன்னா எந்த ஃபோர்ஸில் தூக்கி போடுறோமோ அதற்கு ஏற்றாற் போல திருப்பி நம்மக்கிட்ட வரும். இந்த மூன்றாம் விதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கர்மா என்பதும் இதுதாங்க. என்னதுன்னா, நாம் ஒரு செயல் செஞ்சால் அந்த செயலுக்கு ஏற்றாற் போல எதிர்வினை வரும். நாம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், ஆனால் அந்த நல்லது நமக்கு தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நாம் கெட்டது செஞ்சால் கெட்ட வினை நடக்கும், ஆனால் அந்த கெட்டதும் நமக்கு தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு வேணுமானாலும் நடக்கலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு ஊரில் மரமே இல்லை, அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஊர் முழுக்க மரம் நடுறார். மரம் நமக்கு நிழல் தரும், மரத்துலேருந்து பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க மரங்களை நடுறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, அந்த மரங்கள் வளர வளர அவருக்குமே வயதாகுது. கடைசியில் அவர் இறந்தும் போயிடுறார். அந்த மரங்கள் பெருசாக வளருது, அந்த மரங்கள் மக்களுக்கு நிழல் தருது, பழங்களுமே தருது. இப்போ இங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் ஒரு நல்வினை செய்கிறார், ஒரு நல்ல செயலை செய்கிறார். அதனுடைய விளைவு என்னது? ஒரு நல்லது நடக்குது. ஆனால் அந்த நல்லது இவருக்கே நடக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. இவர் ஒரு நல்லது செய்கிறாரு, ஒரு நல்லது நடக்குது, அவ்வளவுதான். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ அதே ஊரில் மரங்கள்லாம் இருக்குது. அந்த ஊருடைய கவுன்சிலர் அவர் ரொம்ப கெட்டவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரோடெல்லாம் விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லி அந்த மரங்களெல்லாம் வெட்டி போட்டுறாரு. மக்களுமே போராட்டம் பண்ணுறாங்களே. ஆனால் அவருடைய அதிகார பலத்தால் அந்த கவுன்சிலர் இந்த கெட்ட செயலை செஞ்சு முடிச்சிடுறாரு. கடைசியில் மக்களுமே எதுவும் பண்ணாமல் விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த ஊரில் மரங்களே இல்லாமல் மக்கள் கடினப்படுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு கெட்டவர் கெட்டது செய்கிறாரு, அதனுடைய விளைவாக ஒரு கெட்டது நடக்குது. அந்த கெட்டது யாருக்கு நடக்குது? அந்த கெட்டவருக்கே நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் இங்கே கெட்டது செஞ்சதுனால இந்த சமூகத்துக்கே கெட்டது நடக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர் கெட்டது செஞ்சது திருப்பி அவருக்கு அந்த கர்மா போய் தாக்கலை?
அவர் எப்படி இந்த கர்மாலேருந்து தப்பிக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பேருண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது என்னது? வலிமையே வெல்லும். அதாவது இயற்கைக்கு நல்லது கெட்டதே தெரியாது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்லாம் தெரியாது. இயற்கையின் விதிப்படி எது வலிமையாக இருக்கோ அது வெற்றி பெறும். இப்போ நம்ம சொன்ன அந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு கெட்டவன் எல்லா தப்பும் செஞ்சுட்டு எப்படி கடைசியில் தண்டனையே கிடைக்காம தப்பிச்சு போயிடுறான். அப்போ அவனுக்கு கர்மா செயல்படலையா? இங்கே என்ன நடக்குதுன்னா, அவன் கெட்டதே செஞ்சிருந்தாலும் அவன் அங்கே வலிமையாக இருக்கான். பணபலமும் அதிகார பலமும் அவன்கிட்ட இருக்கு. அதனால் எல்லா தப்பும் செஞ்சிட்டும் அவனால் தப்பிச்சு போக முடியுது. அப்போ இங்கே என்ன தெரிய வருது? ஒருவர் பெரிய தவறே செஞ்சிருந்தாலும் அவர் அங்கே வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர் தப்பிச்சு போயிடுறார். தவறு செய்பவர்கள் கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கான காரணமும் இதுதான். அவங்க வலிமையாக இருக்காங்க. பணபலமும் அதிகார பலமும் கொண்டு வலிமையாக இருப்பதால் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இது எப்படி நியாயம்? இது சரியாகவே இல்லையே. ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாரும் அவங்க மேலே வயிறெறிஞ்சு சாபம் விடுறோம். அந்த சாபம் கூட அவங்கள எதுவும் பண்ணாதா அப்படின்லாம் கேட்பீங்களே. இது மனம் சார்ந்த விடயம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை பழிக்கும்போது, ஒருவர் மேலே சாபம் விடும்போது நிச்சயமாக அதில் ஒரு தாக்கம் ஏற்படும். சாபம் என்பதும் உண்மைதான். ஆனால் நம்மளுடைய எதிரி வலிமையானவனாக இருக்கும்போது, நாம் வலிமையற்று இருக்கும்போது நாம் விடக்கூடிய சாபமுமே அங்கே பழிக்காமல் போயிடும். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பேசியிருக்கோம்? கர்மான்னு ஒன்று இருக்குது. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நம்ம நல்லது செஞ்சோன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நாம் கெட்டது செஞ்சுருந்தோன்னா நிச்சயமாக கெட்டது நடக்கும். ஆனால் அது நமக்கு தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்கா ஜப்பான் மேலே பாம்பு போட்டாங்கன்னா அது ஒரு கெட்ட செயல். அந்த கெட்ட வினைனால கெட்டது நடந்திருக்கு. யாருக்கு நடந்திருக்கு? அமெரிக்காவுக்கு நடக்கலை, ஜப்பானில் உள்ள மக்களுக்கு நடந்தது. அமெரிக்காவுக்கு ஏன் நடக்கலை? அவங்க அங்கே வலிமையாக இருந்திருக்காங்க. இப்போ தமிழர்களை எடுத்துப்போமே. இந்த பிண்டாரிகள் ஆகிய இந்த யூத பிராமணர்கள் நம்ம தமிழினத்தை அழிக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் இன்று வரையும் நம் இனத்தை அழிக்க முடியல. இதற்கு காரணம் நம்மளுடைய கடவுளர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க செய்த புண்ணியம்தான். அவங்க செய்த அந்த நல்ல செயல்களால் தான், அந்த நல்ல கர்மாவால் தான் இப்போ நம்ம பாதுகாக்கப்படுறோம். என்னது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செஞ்சதுக்கான பலனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோமா? ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெனட்டிக்கல் டிசார்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஜெனட்டிக்கல் டிசார்டர் அப்படின்னா என்னது? மரபியல் நோய். தலைமுறையாக நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க உடலில் பாதிப்பு ஏற்படும். பல ஆண்களுக்கு தலையில் முடி கொட்டி வழுக்க விழுறது கூட மரபியல் ரீதியாக இருக்கலாம். அவங்க முன்னோருடைய தொடர்ச்சியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒன்று தொடருது. இது கெட்ட விடயம் மட்டும் கிடையாது, நல்ல விடயங்களுமே நமக்கு தொடரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஆண்கள் எல்லாம் பாருங்களேன். அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? ரொம்பவே கட்டுமஸ்தான உடம்பா இருக்கும். எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்யாம இயல்பாகவே அவங்களுடைய உடல் வலிமையா இருக்கும். இதற்கான காரணம் என்ன? இந்த ஆப்பிரிக்கன்ஸுடைய முன்னோர்களை பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த முன்னோர்களின் கடுமையான உழைப்பு தான் இப்போ இருக்கிறவர்களுக்கும் அதனுடைய பயன் கிடைக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் எந்த செயல் செஞ்சாலுமே சரி, அது நல்லவையாகவும் இருக்கட்டும் இல்லை தீயவையாகவும் இருக்கட்டும், நிச்சயமாக அதனுடைய வினை பயன் நமக்கு கிடைச்சே ஆகும். இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்களுடைய பேரை வந்திருக்கான், இவங்களுடைய பேத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு எடுத்துக்காட்டு யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய தாத்தா உங்கள் ஊர்லேயே ஒரு புகழ் பெற்றவராக இருக்கார். ரொம்பவே நல்லது செஞ்சுருக்காரு, நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கார். இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு போகும்போது உங்களுக்கான மரியாதை எப்படி இருக்கும்? இவருடைய பேரனா நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு மரியாதை செய்வாங்க. ஆனால் இதுவே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தாத்தா உங்கள் ஊரில் அட்டூழியம் செஞ்சுருக்கார், ரொம்ப கெட்ட செயல் செஞ்சுருக்கார், கெட்ட பேர் வாங்கியிருக்கார். இப்போ நீங்கள் அவருடைய பேரனா ஊருக்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும்? இவர் பேரன் தானா அப்படின்னு சொல்லி உங்களையும் சந்தேகமாக பார்ப்பாங்க. அப்போ இதன் மூலமாகவும் நமக்கு தெளிவாக தெரிய வருது, நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மா நிச்சயமாக நம்மளை பாதிக்குது. இப்போ நாம் செஞ்சிட்டு இருக்க செயலின் தாக்கமுமே எதிர்காலத்தில் நம்மளுடைய பேரம்பேத்திக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ நமக்கு கர்மாவை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிச்சு. கர்மம்ன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு? கரம் கூட்டல் அம். தன் கரங்களால் செய்யக்கூடிய செயல்கள், அதன் மூலம் வரக்கூடிய வினை பயனே கர்மா. நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், ஆனால் அந்த நல்லது நமக்கு தான் நடக்கணும்ட்டு இல்லை. அதே போல் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், அந்த கெட்டது நமக்கு தான் நடக்கணும்ட்டு இல்லை. வேற என்ன பார்த்தோம்? வலிமையே வெல்லும்.
அதாவது ஒருத்தர் கெட்டதே செஞ்சாலும் அவங்க அந்த இடத்துல வலிமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்மா தாக்காது. இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய கேள்விக்கான விடையை இப்போ பார்க்க போகிறோம். என்னது? நாம் ஏன் நல்லது பண்ணணும்? அதான் கெட்டவனாக இருந்து வலிமையாக இருந்தாலே நம்ம கர்மாலேருந்து தப்பிச்சிட போகிறோம். அப்போ எதுக்கு நான் நல்லவனா உண்மையானவனாக வாழணும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறதும் கொஞ்ச நாட்கள் தான். அது நமக்கு பிடிச்சது மாதிரியே கெட்டது செஞ்சுட்டு வாழலாங்க. எதுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கணும்? எத்தனையோ கெட்டவங்க சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. அப்போ தேவையில்லாமல் நாம் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? இந்த மிக முக்கியமான கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? காலம். எப்பயுமே காலம் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த காலத்தில் கெட்டவங்க வலிமையாக இருந்தாலுமே அவங்களுமே ஒரு காலத்தில் வலிமையற்று போவாங்க. அப்போ நாம் ஏன் நல்லது செய்யணும்? நாம் ஏன் நல்லவர்களாக இருக்கணும் தெரியுமா? நாம் ஒரு காலகட்டத்தில் வலிமையற்று இருக்கும்போது நாம் செய்த நல்ல செயல்கள் நமக்கு துணையாக வந்து நிற்கும். அதே போல் இப்போ நம்ம கெட்டது செஞ்சுட்டு கெட்டவர்களாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நாமும் ஒரு காலகட்டத்தில் வலிமையற்று இருப்போம், ஒரு பிரச்சனையில் இருப்போம். அந்த காலகட்டத்தில் நாம் செஞ்ச அனைத்து கெட்ட செயல்களுமே நமக்கு வினையாக வந்து முடியும். அப்போ நாம் இப்போ நல்ல செயல்கள் செய்கிறதுன்றது பேங்க்கில் பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி. ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் செஞ்ச நல்ல செயல்களே நமக்கு துணையாக வந்து நிற்கும். அதனால் அனைவருமே நல்லவர்களாக வாழணும். நல்லவர்களாக வாழ்கிறது கடினம்தான். அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் தான். பல எதிரிகளால் துரோகிகளால் வீழ்த்தப்படுவீங்க தான். ஆனாலும் எந்த சூழலிலுமே நல்லவனாக வாழணும். அப்படி மட்டும் வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலுமே சரி, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய ஒரு கூட்டம் வரும். அதை விட்டுட்டு நம்ம கெட்டவர்களாக சூழ்ச்சி செஞ்சுட்டு ஏமாற்றிட்டு வாழ்கிறோன்னா ஒரு காலகட்டம் மாறும். அந்த காலகட்டத்தில் கெட்டவர்கள் வலிமையற்று இருப்பாங்க. அவங்களுக்கு உதவியாக கூட யாரும் வரமாட்டாங்க. அப்போ அவங்க செஞ்ச அனைத்து கெட்ட செயல்களுமே மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அதுவும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சத்திய யுகம். என்றைக்குமே போய் நிலச்சி நிற்காது. நல்லவைகள் தோற்பது போல தெரிந்தாலும் கடைசியில் வெல்ல போவதோ நல்லவர்கள் தான். இந்த விஷயத்தை முடிஞ்சளவு அனைவருக்குமே பகிருங்க. சிறுவர்கள், பெரியவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த விஷயத்தை பகிருங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களுமே வரவேற்கக்கூடியது. இப்போ கர்மா சார்ந்த இந்த ஆய்வு விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கண்டிப்பாக பகிருங்க. மாற்று கருத்து இருந்தாலுமே நிச்சயமாக நீங்கள் பதிவிடலாம். மேலும் புதிய கருத்துக்கள் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.